அனைவருக்கும் வணக்கம். தமிழ் எக்ஸாம் அப்படின்னாலே நல்லா படிச்சிரும், நல்லா எழுதணும் அப்படின்னு இருக்கும். ஆனா எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கும், டைமே நமக்கு பத்தாது இல்லையா? ஆல்சோ தமிழ் அப்படிங்கிறப்போ நம்ம பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருந்தா இந்த கட்டுரைக்கு அதுக்கப்புறமா நெடுவினாக்கெல்லாம் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், எப்படி எக்ஸாக்ட்லி நம்ம வந்து பேப்பர் பிரசன்ட் பண்ணா 100க்கு நம்ம 99 வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்த பத்தின ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அண்ட் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் பெருசா நல்லா இல்லாட்டியுமே நம்ம பேப்பரை பார்க்கறதுக்கு சூப்பரா பிளசண்டா இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத ரியலா ஒரு சூப்பரான ஒரு ஆன்சர் ஷீட்டை உங்க கண்ணு முன்னாடி காட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு क्वेश्चन பேப்பர்ஸ் ரீட் பண்றதுக்கு அந்த டைம் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த क्वेश्चन பேப்பர் ரீட் பண்ற டைம்லயே இந்த சூஸ் தி பெஸ்ட், அதாவது ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாத்துக்குமே என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கறத நீங்க அப்போவே வந்து ரெடி பண்ணி வச்சிருங்க. சரியா? அதுக்கு அடுத்து வந்து சாய்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல நம்ம என்னென்ன क्वेश्चंस எல்லாம் அட்டெண்ட் பண்ண போறோம், என்னென்ன क्वेश्चंस எல்லாம் நம்ம விட்டுற போறோம், அதெல்லாம் முன்னாடியே நீங்க என்ன பண்ணி வச்சிடணும் அப்படின்னா யோசிச்சு வச்சிடணும். அதுக்கப்புறமா 10:15 ல இருந்து 10:25 குள்ள நீங்க பார்ட் 1 முடிக்க போறீங்க. பார்ட் 1 முடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட் 2க்கு முன்னாடியே பார்ட் 5, அதாவது மனப்பாட பகுதியை நீங்க வந்து எழுதிருங்க. பகுதி 5 மனப்பாட பகுதியை நீங்க முடிச்சிருங்க. நிறைய பசங்க, நிறைய நல்லா படிக்கிற பசங்க, டாப்பர்ஸ் கூட வந்து என்ன தெரியுமா பண்றாங்க, தமிழ்ல இலக்கணம், குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு கடைசியா தான் நான் மனப்பாட பகுதியை எழுதுறேன் அப்படின்னு வருவாங்க. கடைசியா டைமும் நம்ம கையில ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சோ நம்ம ஒரு அவசரமா திங்க் பண்றப்போ மனப்பாட பகுதியில நமக்கு அங்கங்க ஏதாச்சும் மறந்து போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. சரியா? அதனால என்ன கேட்டா ஒரு மதிப்பெண் வினாவை முடிச்சுட்டு உடனேவே மனப்பாட பகுதியை கரெக்டா எழுதிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க குருவினா, சிறுவினா, நெடுவினா இதுக்கெல்லாம் போறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து இருக்கும். சோ பகுதி 2க்கு பாத்தீங்க அப்படின்னா 10:25 ல இருந்து 11 மணிக்குள்ள பகுதி 2 நீங்க முடிச்சிடணும். மேம் எப்படி மேம் முடிக்கிறது? முடிக்க முடியலன்னா என்ன பண்றது? தேவையானதை மட்டும் தான் வந்து எழுதணும். ஓகே, மார்க் வாங்குறதுக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் எழுத போறீங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் பேப்பரும் நான் உங்க கையில வந்து காட்ட போறேன். பகுதி 3க்கு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 45 நிமிஷம் டைம் எடுத்து 11:45 முடிச்சிருங்க. பகுதி 4 பாத்தீங்க அப்படின்னா 11:45 ல இருந்து 12:45 1 hour டைம் எடுத்து நீங்க எல்லா நெடுவினா அது எல்லாத்தையுமே நீங்க சூப்பரா வந்து எழுதிடலாம். ஓகே மேம், இப்போ ஒரு ஆன்சர் ஷீட்ல நான் என்னென்னலாம் எக்ஸாம் எழுதுறப்போ மறக்கவே கூடாது அப்படிங்கறத நான் இப்போ சொல்ல போறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. क्वेश्चन நம்பரை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. क्वेश्चन நம்பரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்னதான் கரெக்டா எழுதிருந்தாலுமே உங்களுக்கு மார்க் வரவே வராது. ஓகே, சோ மேக் ஷூர் எக்ஸாம் முடிச்சிட்டு உடனேவே क्वेश्चन நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் போட்டுருக்கோமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ரெண்டாவது 1 மார்க் क्वेश्चन எல்லாமே அழகா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கோடு போட்டு நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து எழுதுங்க. சோ லெட் மீ ஷோ யூ தி பேப்பர். இப்போ இந்த பேப்பரை நீங்க பாருங்களேன், அழகா 1 மார்க் क्वेश्चन எல்லாத்தையுமே வந்து கோடு போட்டு அழகா அந்த ஆப்ஷன்ஸ் எழுதிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஆன்சர்ஸ் வந்து எழுதிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க பண்றப்போ ரொம்ப ரொம்ப உங்க பேப்பர்ஸ் வந்து அழகா இருக்கும். ஓகே, அடுத்த பேஜுக்கு கேரி ஓவர் பண்ணாதீங்க. இது முக்கியமா வந்து 2 மார்க் क्वेश्चन and then 3 மார்க் क्वेश्चनக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா நோட் பண்ண வேண்டியது. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு அதுக்கும் இந்த ஒரு பேப்பரே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா வந்து காட்டுறேன். இப்போ இங்க நீங்க பார்க்கலாம் நல்லாவே. சோ ஒரு பகுதி 2ல வந்து ஒரு क्वेश्चन வந்து ஆன்சர் வந்து எழுதியிருக்காங்க. அதோட கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து கேரி ஓவர் பண்ணி எழுதியிருக்காங்க. இதோ இங்க பாருங்க 16th क्वेश्चन பாருங்களேன். 16th क्वेश्चन இந்த பேஜ்ல முடிச்சிட்டு அந்த ஒரு லைனை மட்டும் அடுத்த பேஜ்ல எழுதிருக்காங்க. இப்படி எழுதலாமா? எழுதலாம். ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, சப்போஸ் கரெக்ஷன் பண்றவங்க இங்கேயும் மார்க் போட மறந்துட்டு அடுத்த பேஜ்லயும் மார்க் போட மறந்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு பெரிய இழப்பா வந்து இருக்கும். சரியா? அதனால நீ கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோ. ரொம்ப லாஸ்ட்ல எண்ட்ல போயிட்டு ஒரு क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி ஒண்ணு அதே பேஜுக்குள்ள முடிச்சிருங்க, இல்லனா ஒரு 4 லைனை விட்டுட்டு அடுத்த பேஜ்லயே நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து அண்டர்லைன் தி கீவேர்ட்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏதாச்சும் ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு இயர் இருக்கு, இல்ல ஏதாச்சும் ஒரு ஆசிரியருடைய பெயர் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்ஷன் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். ஓகே, சூப்பர் அப்படின்னு டக்கு டக்குன்னு மார்க் போடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மார்க் குறைப்பாங்களா? என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நம்ம ஸ்கூல்ல தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மார்க் குறைப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு நம்ம மாட்டிக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். என்ன தெரியுமா?
ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த 1 மார்க் கொஸ்டின்ல என்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. அடுத்த பேஜ்ல நீங்க எழுத போறது மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதியில அழகா என்ன பண்ணிடுங்க, பாடலுடைய பெயர், ஆசிரியருடைய பெயர், அந்த மனப்பாடம் எழுதிடுங்க. அங்க மட்டும் கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் 2 பேஜ்லயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணல அப்படிங்கிறப்போ டீச்சர் வந்து ஓகே நல்லா படிக்கிற பையன் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 பேஜ்லயே நம்ம நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை பயங்கரமா வந்து நோட் பண்ணுவாங்க. சரியா? நானுமே தமிழ்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட், எனக்கு ரொம்ப எழுத பிடிக்கும், ஃபாஸ்டாவும் எழுதுவேன், ஹேண்ட் ரைட்டிங்கும் அழகா இருக்கும். ஆனா சின்ன ர எங்க வரும், பெரிய ர எங்க வரும், இந்த ல பெரிய தப்பு வரும், ந தப்பு வரும். சோ இந்த தப்பெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்குலாம் எங்கேயுமே மார்க்கே குறைக்கவே இல்லை. ஐ ஸ்கோர் 99 இன் தமிழ். மார்க் சுத்தமா குறைக்கவே இல்லை. ஆனா நான் கண்டிப்பா எனக்கு தெரியும் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் அப்படின்னா, மேக் ஷுர் எங்கெங்கெல்லாம் நம்ம அப்படியே அப்ரப்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேஜ்லயே நிறைய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மார்க் குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ எஸ், நான் இப்போ உங்களுக்கு அந்த பேப்பரை வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். ரைட் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து நம்ம வந்து வரலாம். எஸ், சோ 1 மார்க் கொஸ்டின் எப்பயும் பார்த்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அழகா கோடு போட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறமா ஆன்சர் வந்து எழுதுங்க. சரியா? இப்போ வந்து குருவினா எழுதியிருக்காங்க பாருங்க, ஷார்ட்டா ஒரு சப்ஹெட்டிங். அந்த சப்ஹெட்டிங் எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி, ஆனா கரெக்ஷன் பண்றப்போ அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, பாயிண்ட் வைஸா சூப்பரா வந்து எழுதியிருக்காங்க. சோ பார்த்தோன்னே சூப்பர் அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி தான் நான் கேரி ஓவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மார்க் சப்போஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம பிரிவு 2 பாருங்க, அழகழகா பாயிண்ட் மாதிரி வச்சு இது பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தப்பாயிடுச்சுன்னா இவ்வளவு கூட நீங்க போட்டு அடிக்க வேண்டாம். சிம்பிளா பென்சிலால ஒரே அடி போரும். இவ்வளவு நம்ம போட்டு என்ன பண்ண வேணாம் அப்படின்னா அடிக்க வேண்டாம். சரியா? எல்லாத்துக்கும் பாருங்களேன், இதுல நம்ம அந்த ஆ பகுதி எழுதுறோமா, ஆ பகுதி எழுதுறோமா, இது இந்த ஒரு கொஸ்டின் நம்பர் நம்ம மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் அதை அழகா மிஸ் பண்ணாம எழுதியிருக்காங்க. அப்படி மிஸ் பண்ணா கூட லாஸ்டா ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. ஓகே, இதோ பாருங்க, இது இப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னா இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. சரியா? அதனாலதான் இவ்வளவு அடிக்க வேணா, ஒரே ஒரு பென்சிலால அடிச்சிருங்க. பென்சிலால அழகா ஒரே ஒரு அடி அடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல இருந்து பாக்குறப்போ அசிங்கமாவே அது வந்து இருக்காது. சரியா? ஓகே கைஸ், சோ இப்போ சூப்பரா இப்போ பாடல் எழுதியிருக்காங்க பாருங்களேன். மனப்பாட பகுதியில எழுதிட்டு துன்புலதேனின் அன்றோ சுகமுள்ளது அது அன்றி பின்புலதிடை மன்றும் பிரிவுலதென உன்னால். கம்பராமாயணம் இல்லையா, முன்னாடி படிச்சது, அதனால நிறைய மறந்துட்டேன். சோ அழகா கம்பர் அப்படின்னு போட்டாங்க. அதோடைய பா வகையும் வந்து எழுதிட்டாங்க. தென் கமிங் டு திருக்குறள், அழகா திருக்குறளை எழுதிட்டு திருவள்ளுவர் அதோட பா வகை கண்டிப்பா எழுதணுமா, எழுதினா நல்லது. சரியா? ஓகே, சோ நேரா நம்ம என்ன போலாம் அப்படின்னா நெடுவினாக்கு நம்ம வந்து போயிடலாம். ஓகே, சோ இந்த நெடுவினா பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நெடுவினால வந்து நீங்க வந்து குறிப்பு சட்டகம் இந்த மாதிரி போட்டு எழுதலாம், போடாட்டியும் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் குறிப்பு சட்டகம் அழகா போட்டிருக்காங்க. அதுல முன்னுரை என்னது, முடிவுரை வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோமோ அதை கிளியரா வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா அந்த சப்ஹெட்டிங். ஓகே, இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு போயட்டிக் லைன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அழகா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வேற பாக்ஸ் மாதிரி கூட வந்து போடலாம். ஓகே, சோ இதோ பாருங்க, திருப்பியும் வந்து இன்னொரு நெடுவினாக்கும் குறிப்பு சட்டகம் அழகா போட்டு வந்து எழுதியிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து இம்ப்ரோவைசேஷன். இப்படி எல்லாம் நம்மளுடைய பேப்பர்ஸ் வந்து நம்ம சூப்பரா வந்து என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? சோ இதுதான் பசங்களா. சோ சூப்பரா பண்ணுங்க தமிழ் எக்ஸாம. இப்படி லாஸ்ட் பேஜஸ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க இந்த மாதிரி கிராஸ் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஓகே, சோ ஐ ரியலி ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஹெல்ப் அப்படின்னா லெட் மீ நோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.